ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்க முன் ஒரு நாடி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்க முன் கால்நாடி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானாள், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவை என்கிற தீவினையாளர், சிவசிவை என்றிட தீவினை மாலும், சிவசிவை என்றிட தேவருமாவார், சிவசிவை என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்று 51 சக்தி பீடங்களில் முதன்மை பீடமாக இருக்கின்ற மேல்மலையில் அருள்மிகு அங்காளம்மனுடைய ஊஞ்சல் தாலாட்டம்மனை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோயில் பல வகையான தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகின தலம். ராகுகேது தோஷம், கால சர்ப தோஷம், நாகதோஷம், சனி தோஷம், பிரதோஷம், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மகத்தி தோஷம். இந்த ஒவ்வொரு தோஷத்துக்கும் உண்டான பரிகாரங்கள் எல்லாமே இந்த இடத்துல எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். தெரியும் உங்களுக்கு, சிவனுக்கு பித்து பிடிச்சி கடைசியாக இங்கே தான் அவருடைய பிரம்ம கபாலமானது விடுதலை அவர் திருந்தது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. பிரம்மனுடைய தலையை வெட்டினதால தான் அவருக்கு பிரம்மன் அவருடைய கபாலமானது கையை பற்றிக்கும். அவர் இந்த இடத்துல அந்த கபாலமானது விடுதலை ஆகிறது இந்த இடத்துல தான். ராமருக்கு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் தான் அவர் அதாவது ராவணனை வதம் பண்ணுவார். வதம் பண்ணும்போது அவர் வதம் பண்ணி இறக்க வச்சதால் அவருக்கு ஒரு பிரம்மகத்தி தோஷம் வரும். அந்த தோஷத்தை விலகிறதுக்காக என்ன பண்ணுவார், ராமனுடைய ராமேஸ்வரத்திலே அவருக்கு அந்த தோஷத்தை விலகிறதுக்காக அங்கே அவங்களுக்கு பூஜைகள் பண்ணி பரிகாரம் பண்ணி அந்த தோஷத்தை விலகிறாங்க. இங்கே சிவனுக்காகவே பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்டது. அதனால தான் இந்த இடத்துல பல மக்கள்கள் நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் இந்த இடத்துல போனால் விலகிடும் அப்படின்ற ஐதீகத்துக்காக இந்த மலையை நோக்கி வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருமணத்தில் தடை, சுபகாரியங்கள் தடை, எல்லாத்துக்குமே கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு ராகு தோஷம் இருக்குது, அதனால் ராகு தோஷ பரிகாரங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தோஷங்கள் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. பிரம்மகத்தி தோஷம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கொலை பண்ணலாம் அப்படின்னு பண்ணாலும் அதுக்கு உண்டான தோஷங்கள் நமக்குள்ளே வந்துடுமா. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் கொலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சும் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ஜீவராசிகளை மூதாதிரிகளுக்கு சாப்பாடு போடாமல் விட்டாலும் அந்த பிரம்மகத்தி தோஷம் நம்மளை தொட்டிக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பல வகையான தோஷங்கள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சுபகாரங்கள் நடத்த முடியல. அதனால தான் நாங்களே இந்த கோயிலே இந்த மாதிரி நீங்கள் திருமணம் நடத்திக்கலாம். எல்லா தோஷங்களும் விலகும். அந்த 10 பொருத்தங்களும் இப்போ பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களே பிரச்சனை நிறைய வருது. அதனால தான் பார்த்திங்கன்னா பொருத்தம் பார்த்தாலும் சரி இந்த கோயிலில் பரிகாரங்கள் பண்ணுறது சிறப்பு. ஏன்னா லவ் மேரேஜ் தான். அம்மாவும் சிவனும் வேறு கேஸ்ட்டு தான் லவ் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே காலப்போக்கில் மாறிக்கிட்டே வருது. கேஸ்ட் விட்டு கேஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. அதனால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தடை தாமதம் வந்துடக்கூடாதுக்காக தான் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். படிச்சிருப்பாங்க, வேலையில் இருப்பாங்க, அந்தஸ்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இன்றைக்கி எல்லாமே மதம் மாறி கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது இந்த கோயிலில் பண்ணால் சிறப்பாக இருக்குன்னு சார் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. நீங்கள் இந்த கோயிலே நானும் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேங்க, என்னங்க பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே இங்கே பதிவு பண்ணிக்கணும். பதிவு பண்ணி அவங்க உங்களுக்கு பத்திரம் கொடுப்பாங்க. மனைக்கார்கிட்ட ஆர்ஐக்கிட்ட இவங்ககிட்டலாம் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு அம்மா அப்பா அவங்களுடைய சம்மதம் தெரிவித்ததோடு திருமண பத்திரிக்கை எடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். முன்கூட்டியே அதுக்கு தேவையான விஷயத்தை இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அறங்காவலர் குழு தலைவர் இருக்கிறாங்க, மேற்கொண்டு அறங்காவலர் இருக்கிறோம், கோயில் அதிகாரி இருக்கிறாங்க, ஆஃபீஸ் இருக்குது. இவங்ககிட்டலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா முறையான தகவல் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் முறையான கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பத்திரம் இங்கேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்கள் இங்கேயே கொடுக்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம். இப்போ எல்லாமே நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் கல்யாணம் திருமணம் இந்த இடத்துல பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மாவோட இலையில் பண்ணால் சிறப்பாக சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. அதனால் முறையான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணணுன்றதுக்காக அவங்களுக்கு ஆவணங்கள்லாம் கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறோம். அதுக்கு எவ்வளோ செலவாகும் என்னன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது ஒரு திருமண நிகழ்ச்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் ஏதோ ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல விலகிடும். நானும் நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த இடத்துல பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விவாகரத்து டைவர்ஸு பிரச்சனை அந்த பிரச்சனையில் ஈடுபட்டுக்கிறவங்க இந்த இடத்துல வந்து போய் அந்த மாங்கல்யத்தை தானமாக போட்டுட்டு திரும்ப ஒரு கல்யாணத்தை நீங்கள் மறு கல்யாணம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா எந்த காலகட்டங்களில் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்களோ தெரியாது. கல்யாணம் பண்ணி நாள் நட்சத்திரம் பார்த்து எல்லாத்தையும் செய்யும் போதே என்னென்னா அங்கே வந்து பிரச்சனை உருவாகுது. மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, வீட்டில் சண்டைங்க குழப்பங்க போனதுலேருந்து அங்கே பொண்ணு நிம்மதியாகவே இல்லைங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 6 மாதம் கூட குடும்பம் பண்ண முடியல. குடும்பம் பண்ணாமல் திருப்பி வந்துடுறாங்க. இவங்க வீட்டில் தனியாக இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. எதையுமே பண்ண முடியல. அவரும் கல்யாணம் பண்ண முடியல, இவங்களுக்கும் கல்யாணம் பண்ண முடியல. 4 வருஷம் தான் ஓடுது. 2 வருஷம் 3 வருஷமாக வந்து தனியாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அது என்னத்துக்கு காரணம், எதனால் நம்ம பிரிஞ்சிருக்கிறோம், நம்மளுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் தான் பெரிய ஒரு பிரச்சனையே உருவாகிருக்கும். சாதாரணமாக பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை வந்து பேச்சே கொடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, ஈகோ பார்ப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து இந்த இடத்துல பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால தான் கோவில் பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி கோயிலில் வந்து திருமணம் நடத்திக்கிறதுக்கு காரணமே அதுதான். அதுவும் முக்கியமான தலங்களில் திருமணம் பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அம்மா தான் ஆதிசக்தி, அதான் முதல் பிறவியாக பிறந்து இப்போ 3வது பிறவியாக வந்து தான் 3வது பிறவியாக இருக்கிறாங்க, அங்காளம்மனாக இருக்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல போய் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் நோக்கி வந்துட்டுருக்காங்க. கல்யாணம் நிறைய நடந்துகிட்ருக்கு. காது குத்து, மொட்டடிக்கிறது, நிறைய இந்த குலதெய்வ வழிபாடுங்கும்போது இங்கே எக்கச்சக்கமான கூட்டங்கள் வராங்க. திருமண நாள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கல்யாணமாவது நடக்குது. தொடர்ச்சியாக வந்து பதிவுகள் பண்ணிடுறாங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்கூட்டியே அதுக்கு தேவையானது நீங்கள் ஃபோட்டோ அது எல்லாம் எடுத்துகிட்டு வந்து முறையாக கொடுத்தீங்கன்னா ஆவணங்கள் வச்சு உங்களுக்கு திருமணத்தை வந்து நடத்தி கொடுக்குறோம் இந்த எல்லையிலே வந்து. ஏன்னா இந்த எல்லையில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதனால் எந்த தோஷங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். ராகுக்கு தோஷம் இருக்குதுன்றாங்க, நாக தோஷம் இருக்குன்றாங்க, கால சர்ப தோஷன்றாங்க, பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லிட்டு பல வகையான தோஷங்கள் இருக்குது. அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தோஷங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ எந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கோயிலில் போய் பண்ணும்போது அந்த தோஷங்கள்லாம் விலகிடும். அதனால தான் இந்த கோயில் எல்லையில் வந்து கோயிலில் வந்து பண்ணுறது நிறைய பேர். அது பார்த்திங்கன்னா ஒரு சில கல்யாணம் பண்ணிட்டு கூட அந்த கோயில் எல்லையில் வந்து மெரிச்சிட்டு போகிறது, அதில் ஒரு பாதி பேர் இருப்பாங்க. கல்யாணம் அவங்க ஊர்லேயே பண்ணாலும் சரி, உடனே இங்கே வந்து மலையனூர் கோயிலில் முதல்ல சாமி தரிசனம் பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி திருப்பதிக்கு போய் வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு போய் பார்த்துட்டு அப்படி போவாங்க. இதெல்லாம் மாதிரி ஐதீகம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பண்ணோன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம்லாம் இருக்குது. நிறைய பேர் பார்க்குறதில்ல. அதெல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பின்னாடி வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா மலையனூர் கோயிலே கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து அவங்க வந்து ஃபேமிலியோடு இருந்து கல்யாணம் பண்ண தான் பார்த்துட்ருக்கீங்க. மொட்டை அடித்து காது குத்துறாங்க பாருங்கள். இந்த ஃபேமிலியோடு வந்து மொட்டை அடித்து காது குத்துவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது மாதிரி வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். சுபகாரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அந்தந்த நாட்களில் இந்த கோயிலில் வந்து அவ்வளோ விசேஷமாக செய்கிறோம். பார்க்கறதுக்கு வந்து கிரகம் ஜோடித்து அம்பாவை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதேமாரி வந்து இறந்தவர்களையும் வந்து நம்ம அழைச்சிக்கலாம். இறந்தவங்கலாம் வீட்டுக்கு வெளியில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் வந்து வீட்டு வாசப்படியில் தாங்க இருக்குது, வீட்டுக்குள்ளே வரலைங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்குது. குலதெய்வம் வந்து கட்டில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கட்டில் இருக்குன்னா நிறைய பேர் புரியாது. என்னங்க கட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த குலதெய்வமானது உங்கள் வீட்டுக்கு உள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. நீங்கள் கஷ்டப்படுறீங்க, பிரச்சனையில் இருக்கிறீங்க, சந்திக்கிறீங்கன்னு சொன்னால் அம்மா வந்து உங்களுக்கு கூட வந்து அந்த குலதெய்வம் உங்களுக்கு வந்து காக்கிறதுக்கு வரல. அதனால தான் வந்து அந்த குலதெய்வ கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம். பௌர்ணமியான குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அங்கே செய்யுங்க. ரெகுலராக போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது அந்த குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து குறையும். நீங்கள் பார்த்துட்டுங்க இந்த குலதெய்வத்துக்கு என்னென்ன படைக்கிறாங்க பாருங்கள். படைச்சி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அந்த பாருங்கள், பழம், ஆப்பிள், ஸ்வீட்டு, காரம், எது அவங்களுக்கு மனசில் தோணுதோ அத்தனையுமே வச்சு படைக்கிறாங்க. அந்த குலதெய்வத்தை வந்து அந்த கிரகம் ஜோடித்து இந்த கிரகத்தை வந்து என்ன பண்ணுவோம், இங்கேருந்து நாங்கள் கொடுத்து அனுப்புவோம். அவங்களே அம்மாவே வர வைக்கலாம், இல்லை பித்திருக்கள் இறந்தவங்களை வந்து வர வைக்கலாம். இறந்தவங்களுக்குன்னா அதுக்குண்டான பூஜை முறைகள், அவங்களுக்கு பிடிச்ச என்னென்ன துணிமணிகள், அவங்களுக்கு பிடிச்ச சரக்கு, சாப்பாடு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, என்னென்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இறந்தவங்களுக்காக கொடுத்தீங்களோ, இருக்கும் போது கொடுத்தீங்களோ அது எல்லாமே படையலாக போட்டு அப்படியே அடைக்கிறோம். அடைச்சி அது உங்கள் குடும்பத்திலே வந்து ஆடுவாங்க. அவங்க குடும்பத்திலே வந்து அது எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் அப்படி நிற்க வைப்போம். நிற்க வச்சு அவங்க மூலியமாகவே அவங்க வந்து இறங்க வச்சு அவங்க மூலியமாக பேசுவோம். நீங்கள் எவ்வளோ நாளாக இறந்துருக்கீங்க, விதியின் காரணமாக இருந்தீங்களா, இல்லை சதி செஞ்சு தான் இறந்துருக்கீங்களா, இல்லை விதி கரெக்டாக முடிஞ்சு தான் போயிருக்கீங்களா, இப்போ எங்கே இருக்கீங்க, என்ன ஏதுன்னு அதுக்கிட்ட கேட்போம்.
இன்னும் யார் யார் இறந்தவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களாம் வருவாங்களான்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்திலே வந்து ஆடி சொல்லுவாங்க. நான் எப்படி இருக்கிறேன், இப்போ குடும்பத்தை எந்த மாதிரி வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு வெளியில் இருந்தாலும் அவங்க வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம். இந்த மாதிரி கிரகம் ஜோடிச்சிங்கன்னா வீட்டுக்கு அழைச்சிக்கலாம். அதனால் பல சாங்கிய சம்பிரதாயம் நிறைய இருக்குது. இன்றைக்கி தெரியாமல் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சார் எங்களுக்கு குலதெய்வம் கட்டில் இருக்குது சார், பித்ரு தோஷமும் இருக்குது சார், எங்களுக்கு வந்து வீட்டு உள்ளே போனீங்கன்னா நிம்மதியே இல்லை சார், குடும்பத்தில் சண்டை குழப்பம் சச்சரவு வந்துக்கிட்டே இருக்குது, நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ராகுகேது தோஷம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதான் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் இங்கே வந்து தான் வந்து திருமணமாகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து தொட்டில் கட்டுறது, மஞ்சள் கயிறு கட்டுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் தான் கட்டியிருப்பாங்க. இது கோயில் பக்கத்துலேயே இருக்குது, நிறைய பேர் பார்த்துக்கலாம். அது மயில் கொன்றை சொல்லிட்டு இந்த மரத்துடைய பேர் வந்து மயில் கொன்றை அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவிரிச்ச மரமாக இந்த மரம் இருந்துகிட்ருக்கு. இந்த மரத்தில் வந்து ஊஞ்சல் தொட்டில் வாங்கி போய் கட்டுவாங்க குழந்தை இல்லாதவங்களாம். ஒரு 3 மாதமாவது தொடர்ச்சியாக கட்டணும். நீங்கள் பார்த்துக்கிட்டு ராகுகேது தோஷம்னு சொன்னால் அந்த பாம்பு மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் ராகுகேது தோஷம். அதனால தான் இந்த இடத்துல வச்சுருக்குறோம். நிறைய பிரதிஷ்டை பண்ணி அந்த சிலையை வந்து வச்சு அதை வந்து உங்களுக்கு வழிபாட்டு முறைகள் கொடுக்குறோம். இந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய கண்ணீர் வந்து சிந்தணும். ஒரு 3 தடவையாவது நீங்கள் வந்து கட்டணும். ஒரு திருமணமாகாதவங்களே 3 தடவையாவது கயிறு கட்டிட்டு போகணும். தொட்டில் குழந்தை இல்லையா அவங்களுக்கு 3 தடவையாவது 3 மாதமாவது தொடர்ந்து தொட்டில் கட்டணும். போயிட்டு உட்காந்து உள்ளார அழுவும் போதே நம்மளுடைய கண்ணீர் அந்த இடத்துல சிந்தணும். ஏன்னா அந்த அந்த விருட்ச மரத்துக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது, விருட்ச சாஸ்திரம்ல இருக்குது. அந்த மரத்தில் வந்து நம்ம சொல்லும் போதே அது அத்தனையுமே உள்வாங்கிக்குமா. என்னுடைய பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து அவங்களுடைய இந்த மரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டில் ஃபுல்லாகவே கட்டி வச்சுருப்பாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பதிவுகள் கொடுக்கணும்னு நினச்சி தான் ஒவ்வொரு பதிவுகளாக வந்து புதுசாக கொடுத்துட்ருக்கேன். திருமணம் ஆகாதவர்கள் எத்தனை பேர் வந்து மாங்கல்யம் கட்டியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறணும் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பேராவது வந்து தொட்டில் கட்டுறது, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வர்றது, திருமணம் ஆகாமல் வர்றது, அது உள்ள பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் நான் சுற்றி காமிச்சிட்ருக்கேன். இந்த மரத்திலே அப்படியே உட்காந்து மண்டி போட்டு ஆம்டியம் பண்ணாட்டி, அதாவது 2 பேரும் வந்து மண்டிட்டு அப்படியே கண்ணீர் வின்று சிந்தணும். அம்மா இதுமாரி எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறம்மா, குழந்தை இல்லாமல் நான் சுற்றிட்டு இருக்கேம்மா, எனக்கு வந்து குழந்தை வரத்தை நீ தாம்மா கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு தீபம் போடலாம், மஞ்சள் குங்குமம் கொட்டலாம். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் கொட்டியிருப்பாங்க பாருங்கள், மஞ்சள் குங்குமம். இந்த மஞ்சள் குங்குமே நீங்கள் இடிக்கணும். அதாவது கொம்பு மஞ்சள் வாங்கின்னு வந்து இங்கே உலக்க உரல் எல்லாமே இருக்குது, அங்கே வாங்கின்னு வந்து 1 கிலோ 2 கிலோ வாங்கி இடித்து எடுத்துன்னு வந்து 2 பேர் கையால் இங்கே வந்து போடணும். எல்லாம் இருக்குது. புத்து மேலேயும் போடலாம், பெரியாய் மேலே போடலாம். அந்த பெரியாய் சுற்றி இருக்கிற விநாயகர் சிலை இருக்கும், அதில் எல்லாத்துக்கும் போட்டுட்டு வரலாம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஐதீகம்னு ஒன்று இருக்குது. ஒரு சில கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தை இடித்து மிளகாவை தடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் எப்படின்னா மஞ்சள் இடித்து மஞ்சளை வந்து தடணும். அது வந்து தடவணும்னா மங்களகரமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. ஆதி காலத்துலேருந்து அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ காலப்போக்கில் அது தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி வந்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நீட் மஞ்சள் குங்குமம் உங்கள் கையாலே வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து 2 பேருமே சேர்ந்து இடிக்கணும். இது பரிகாரத்தில் வந்து சிறப்பு மிக்க பரிகாரங்கள். இன்னும் அதிகபட்ச பரிகாரம் இருக்குன்னா இருக்குது. அது எந்த மாதிரி பரிகாரம்னா புத்துக்கே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. புத்துக்கு வந்து அவங்க கையாலே வந்து மஞ்சள்லாம் நிறைய வாங்க வேண்டியிருக்கும். மஞ்சள்லாம் இடிக்கணும், அதை இடித்து அவங்களே கையால் கொடுக்கணும். அது பூசாரிகள் எல்லாருமே சேர்ந்து அந்த மஞ்சளில் வந்து புத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ண வேண்டிய விஷயம். எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். அந்த கோயிலை சாத்திட்டோன்னா கோயிலை சாத்திட்டு அதுக்கப்புறம் செய்வோம் புத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதெல்லாம். அது இன்றைக்கி நாங்கள் ஒரு சிலருக்காக செஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி கேட்கலாம், சார் எங்களெல்லாம் அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படி சொன்னால் உங்கள் கையாலே வந்து மஞ்சள் கொம்பு வாங்கிட்டு வந்து இடித்து பக்கத்திலே இருக்குது கேட்டிங்கன்னாலும் சொல்லுவாங்க. அங்கே போய் 2 பேருமே இடிக்கும் போதே உங்களுடைய மனசில் 2 பேருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கணும். அடுத்த வருஷம் வரும்போது எனக்கு குழந்தையோடு வரணும், நான் இந்த இடத்துக்கு வரும்போது அம்மா நீதம்மா எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனசை ஒருநிலைப்படுத்தி 2 பேருமே ஆணும் பெண்ணும் சேர்ந்து இடிக்கணும். இடித்து எடுத்துன்னு வந்து உங்கள் கையாலே வந்து இந்த அம்பாளுக்கு கொடுக்கலாம். அம்பாளுக்கு உள்ளார அபிஷேகம் பண்ணுற இடத்துல கொடுக்கலாம், மயான காளி இடத்துல கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரியாய் அம்மன் எல்லா இடத்துலையும் அந்த மஞ்சளை வந்து கொட்டிட்டு வரணும். கொட்டிட்டு வரும்போது உங்கள் மனசில் நிறைய உட்காந்து மந்திரங்கள் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாலும் பரவாயில்ல,
எனக்கு வந்து அடுத்த வருஷம் வரும்போது நான் குழந்தை பாக்கியத்தோடு வரணுமா, நானும் 5 வருஷம் 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறோம். பாருங்கள், இதெல்லாம் வந்து ராகுகேது தோஷத்துக்கு உண்டான தலங்கள்ன்றதை நாங்கள் காமிக்கிறோம். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே எத்தனை தோஷங்களும் நிவர்த்தி ஆகும், அதுக்காக தான் நான் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து பெரியாய்க்கு பக்கத்தில் ஒரு சன்னதி இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, அதான் நீங்கள் காமிச்சிட்ருக்கேன். அது கீழே வந்து ராகுகேது தோஷம் உள்ளவர்கள்லாம் வந்து சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி சிலையை வேணாலும் பிரதிஷ்டை பண்ணலாம். ஏன்னா யார் யார் அங்கே வந்து நமக்கு உண்டான பரிகாரங்கள் குறைகள் இருந்தால் அது யார் யார் தீபார்த்தனை பண்ணுறாங்களோ அதிலே வந்து அவங்களுக்கு குறையும், அவங்களுடைய கர்மாவானது குறையுது. அதுதான் நான் காமிச்சிட்ருக்கேன். அது மாதிரி வந்து நமக்கு வந்து சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு அத்தனைக்குமே நம்ம இந்த இடத்துல போனால் தெளிவு கிடைக்கும், தீர்வு கிடைக்கும் தான் நம்பி வந்துட்டுருக்காங்க. என்ன முன்பின் கர்மான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தா கூட சொல்லுவாங்க, அவன் முன்பின் என்னென்ன கர்மா பண்ணணும் தெரியல, தான் இன்றைக்கி வந்து குழந்தை இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளும் பல கோயில்களுக்கு சுற்றி போயிட்டுருக்கோம். சுற்றி போனாலும் சரி, அந்த இடத்துல உட்காந்து அதுக்கு உண்டான ஆர்ப்பாட்டமாக செய்யும் போது அது பலன் தருது. உட்காந்து அழுவணும், கோயிலில் உட்காந்து அழுவணுங்களா நிறைய பேர் கேட்குறாங்க. அழுவணும், நீ அழுவுறது வந்து அம்மாவுடைய காதுக்கு கேட்கணும். எவ்வளோ பேர் பல விதமாக நம்மளை துன்பப்படுத்தியிருப்பாங்க, காயப்படுத்தியிருப்பாங்க, மனசளவு ரொம்ப காயப்பட்டிருப்போம். அந்த வேதனையெல்லாம் இங்கே தான் கொட்டி தீக்கணும். அம்மா உன்னுடைய இல்லத்துக்கு வந்திருக்கம்மா, அடுத்த தடவை வரும்போது நான் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தில் கூட எழுதி போடலாம். எழுதி அந்த எலுமிச்சம்பழத்தை கோர்வையாக்கி அந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதலாம். அந்த மாதிரி எழுதலாம். இல்லைனா ஒரு துண்டு சீட்டு, அதாவது கோரிக்கை சீட்டுன்னு சொல்லி சில கோயில்களில் கொடுக்குறாங்க. நாங்கள் கொடுக்குறதில்ல. நீங்கள் துண்டு துண்டாக அதை மாலையாக கட்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்து அம்பாள் சன்னதிக்கு அம்பாள் மேலேயும் போடலாம். அம்மா கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க போடுவாங்க. பெரியாய் அம்மன் சன்னதிலையும் போடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன வேண்டுதல் இருக்கோ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதுக்காக தியானம் பண்ண மாதிரி உட்காரணும். உட்காந்து நம்மளுடைய அழுகை குரல்கள் எல்லாம் வந்து பதிவு செய்யணும். இந்த இடத்துல பதிவு பண்ணும்போது தான் அதுக்கு நிச்சயமாக பலன் தரும். திருமண தடை அப்படின்றதால தான் இந்த பரிகாரங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி திருமண தடையாக இருக்குது, எனக்கு வந்து சுபகாரியங்கள் நடத்த முடியல, வீட்டில் வந்து பிரச்சனையாக தான் இருக்குது சார், நிம்மதியே இல்லை, சந்தோஷமாக இல்லைன்னு நினைக்கிறவங்க எங்கள் அம்மாவுக்காக ஒரு சிறப்பு பூஜையை வந்து செஞ்சுக்கலாம். அந்த பூஜையிலையாவது நம்மளுடைய பிரச்சனை தீருமானா நிச்சயமாக தீரும். அம்மாவுக்கு வந்து காளி பூஜைக்கு தான் நம்ம வந்து கொடுக்குறது கோழியிலேருந்து அதுக்கு வந்து ஆடு, முப்பூஜை செய்வோம். ஆடு, கோழி, பன்றின்னு சொல்லிட்டு பல பூஜைகள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 100கணக்கான கோழிகளோ ஆடுகளோ வந்து வெட்டப்படுகுது. இந்த இடத்துல வந்து டெய்லி வெட்டிட்டு தான் இருக்கிறாங்க. டெய்லி வந்து அன்னதானம், சாப்பாடு போட்டபடியே இருக்குது. நிறைய பேர் அவங்களே பங்காளிகளாக வந்து ஆக்கி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. மொட்டை அடித்து அம்மனுக்காக கொடுத்து நேர்த்திக்கடன் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் சும்மாவே நான் நல்லா தாங்க இருக்கிறேன், அம்மாவை நல்லபடியாக வச்சுருக்காங்க, அதனால் நான் மாதம் ஏதோ விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக ஒரு விருந்து வச்சுட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. சைவ விருந்தாக இருக்கலாம், அசைவ விருந்தாக இருக்கலாம், அன்னதானமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அவங்கள மனசில் என்ன தோணுதோ அதை செய்யலாம். இதில் என்ன ஒரு காரணம்னா, இந்த கோயிலில் வந்து முக்கியமான ஐதீகம் என்னென்னா, அப்பப்போ நினச்ச காரியங்களை கைகூடி வந்தால் உடனே நன்றி சொல்ல வந்துடணும். அதை காலப்போக்கில் தள்ளி போடக்கூடாது. பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2, 3 மாதம் 4 மாதம் கழிச்சு அதை நிறைவேற்றுற பிறகு அதுக்கப்புறம் வருவாங்க. கஷ்டங்களோடு வந்துடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டு நீங்கள் உடனே வரதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்கதான்னு சொல்லிட்டு கஷ்டத்தை உருவாக்கிடுவாங்க. கஷ்டத்தை பட்டு தான் அப்புறம் வர வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாதத்தில் 5 தடவை வந்து போகிறவங்களாம் இருக்கிறாங்க. சார் போன தடவை வந்து போனேன் சார், இப்போ தான் 10 நாளைக்கு முன்னாடி இந்த காரியங்கள் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க சார், அதனால் வந்திருக்கேன் சார். அதனால் என்னால் முடிஞ்சது அம்மனுக்காக ஒரு காணிக்கை, அம்மனுக்காக நான் என்ன செய்யணுமோ இறை தொண்டு வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் அம்மாவுக்காக உடனே அந்த காரியங்கள் நல்லது நடந்தால் உடனே உடையாந்துடணும். அம்மாவுக்காக அம்மா நான் இதுமாரி வந்திருக்கேம்மா, வந்து போனேன், உடனே எனக்கு வந்து அதை பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா நாம் அழுதுட்டு போனால் உடனே அந்த கஷ்டங்கள் தீர்வு உடனே கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது அது பலன் நமக்கு தந்தால் உடனே வந்து நன்றி சொல்லிடணும். அப்போ தான் பல பேருக்கு பல விஷயங்கள் புரியும். இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து பிரச்சனையை உருவாக்கிடும். நான் உனக்கு கொடுத்துருந்தா நீ எனக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, எனக்காக நான் என்ன கேட்க போகிறேன், ஒரு புடவை எனக்கு இஷ்டப்பட்டது, ஒரு அன்னதானம் 10 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேன், இதை கூட உங்களால் செய்ய முடியலையா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா அது பிரச்சனையாக வேறு மாதிரி ஆகிடும். அப்புறம் பார்த்தா சார் நல்லா இருந்தேன் சார், வந்து போனதுலேருந்து நல்லா இருந்தேன் சார், அதுக்கப்புறம் இப்போ இடையில் வராமல் விட்டேன். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் தொடர்ச்சியாக வந்தவங்களாம் இப்போ இடையில் விட்டு வரதால் அவங்களுக்கு துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள்லாம் வந்தபடியே இருக்குது. அதனால் மாதம் நானும் வரவங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வர முடியாதவங்களுக்கு வந்து சோதனை காமிச்சு திருப்பி வர வச்சுருவாங்க. அதனால தான் வந்து நம்ம என்னென்னா, உங்களுக்கு எப்போல்லாம் நல்லது நடக்குதோ அப்போல்லாம் நம்ம அம்மா கிட்ட வந்து நன்றி சொல்லுங்கள்.
உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க, பித்திருக்களுக்கு வந்து கொடுக்குற மூதாதையர் கொடுக்குற பழக்க வழக்கம்லாம் வச்சுங்க. இது எல்லாமே தெய்வ அனுகிரகங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளோட வந்து எந்த ஒரு துஷ்ட சக்தியும் கெட்ட சக்தியும் நம்மளை அண்டாது. இது எல்லாமே இல்லாமல் இருந்தால் நம்மளுடைய கெட்ட சக்தியானது ஆட்டி படைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் கடைசியில் இங்கே தான் வந்து அம்மாவுடைய காலையில் தான் விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கெட்ட சக்தியை எதுக்கு கேட்டிருக்குன்னு சொன்னால், என்னை வணங்கலை, என்னை செய்யலை, உனக்கு மரியாதை கொடுக்கலையா, தெய்வத்துக்கு மரியாதை கொடுக்கும் போது நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையை உருவாக்கும் சொல்லிட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. வாங்கி வந்த வரம் அந்த மாதிரி ராகு கேது அதான் கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து யார் யார் வந்து என்னென்ன பண்ணாங்களோ நீதி தேவதை மாதிரி அவங்க, நீ என்ன பண்ணி அதுக்கு உண்டான பலன் உடனே கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து பாரபட்சமே கிடையாது. அதனால தான் ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள்னு சொல்லிட்டு வச்சாங்க. நிழல் நீ என்ன பண்ணுறியோ அப்படியே நிழலாக வரும். அதுதான் நிழல் உன் பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. நீ விட்டாலும் அந்த நிழல் ஒன்று விடாது. அதுதான் கர்மா நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு உண்டான பரிகாரம் தேடும்போது தான் அந்த இறைவரோட தேடி நம்ம திருப்பதி, திருத்தணி, சமயபுரம் எல்லா ஊருக்குமே போயிட்டுருக்கோம். எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம். எந்த தெய்வமாவது நமக்கு வந்து காப்பாற்றாதான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கோம். அதனால தான் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் அந்த கிரகத்துக்கு உண்டானதை நம்ம வந்து என்னென்ன பாவங்கள் பண்ணுறோமோ அந்த கிரகங்கள் வந்து நமக்கு நின்று வேலை செய்யும். அந்த மாதிரி தான் ஜாதகத்திலையும் இருக்குது. உங்களுக்கு சனி திசை வந்துச்சுன்னா எல்லாருமே பயப்படுறாங்க. அதுக்கு காரணங்களே இருக்குது. சனியுடைய காரணங்கள்லாம் எது காரணம் கேட்டேன்னா, சனி வந்து ஒரு ஹேண்டிகேப்டு, ஒரு நொண்டி தான். அவர் வரம் வாங்குவது என்ன பண்ணுறாருன்னா, சிவன்கிட்ட கேட்கும்போது, அதாவது சூரியன் தான் அவருடைய அப்பா. அவர்கிட்ட அவருடைய மகனாக போயிட்டு கேட்குறாரு. கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நொண்டியை பார்த்தோன்னே அவர் தள்ளி விட்டுறாரு. இல்லை, இவனுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது, இவனை எனக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருவார். ஒதுக்கி வச்சும்போது அம்மாக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அம்மா வந்து சூரியன் தான் சிவன் சொல்லலாம், சந்திரன் வந்து அம்மான்னு சொல்லலாம். அம்மா வந்து கேட்குறாங்க. அம்மாவை கேட்கும்போது, சரி அவர் சொன்னால் சொல்லி போய் நீ போயிட்டு நீ காசியில் போய் தவம் கிடைஞ்சுன்னா நிச்சயமாக உனக்கு உண்டான பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு காசியில் போய் தவம் கிடக்கிறாரு. தவம் கிடக்கும் போது தான் அவருக்கு சூரியனுக்கு நிகரான பதவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்குறார் சனீஸ்வரன். சூரியனுக்கு என்ன பதவி இருக்கோ அதே பதவி எனக்கு வேணும். அவர் வந்து எந்த அளவுக்கு சுட்டெரிக்கிறாரோ அந்த அளவுக்கு கருப்பு காட்டணும் தான் இரவு நேரத்தில் சனீஸ்வரனாகவும் பகலில் சூரியனாகவும் காட்சி கொடுக்குறாங்க. அவங்களாம் பாரபட்சியமே கிடையாது. யார் என்ன செய்தாலும் அதுக்கு உடனுக்குடன் தண்டனையை கொடுக்குறதுல கரெக்டாக இருப்பாங்க. நீதிமான் சொல்லுவாங்க. சனீஸ்வரன் வந்து நீதிமான். அதனால் எல்லாருமே பயப்படுவாங்க. சிவனே பயப்படுவார்னு பார்த்துங்களேன். நிறைய புராணங்களில் வந்து அவ்வளோ கதைகள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, மேலோகத்தில் வந்து அம்மாக்கிட்ட வந்து எல்லாருமே கேட்குறாங்க, அம்மா இதுமாரி ஒரு அதாவது நாட்டிய மேடை மாரி வைக்கலாம், நமக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது எல்லாருமே சேர்ந்து அதில் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லும் போது அப்புறம் என்ன பண்ணுறாரு, அதில் வந்து ஒரு சில முனிவர்கள்லாம் சொல்கிறாங்க, சார் சனீஸ்வரனுடைய பார்வைப்பட்டிருக்கு இந்த இடம் வந்து, அதனால் மண்டபமே கட்டினாலும் அது இடிஞ்சு விழுந்துடும், அதனால் மண்டபம் கட்டுறது வேணாம், அந்த மண்டபம் கட்டுறது வந்து நிறுத்திடுவோம், இதில் பூஜை பண்ணாவது சனீஸ்வரர் பார்வை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம ஈஸ்வரனையும் போய் கேட்போம், ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட மாட்டவர் சனீஸ்வரன் வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு நேராக வந்து ஈஸ்வரன்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்குது, நான் ஒரு மண்டபம் கட்டியிருக்கேன், எல்லாருமே அதில் சந்தோஷமாக இருக்கிற மாரி நம்ம வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் சனீஸ்வரனுடைய பார்வை சரியில்லாமல் இருக்குது அந்த இடத்துல வந்து, அதை நீங்கள் தான் பேசி அந்த சனீஸ்வரனுக்கு வந்து நீங்கள் பேசி ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்கள். சப்போஸ் அவர் ஒத்துக்கலன்னு சொன்னால் நம்மளே இடிச்சிடலாம். எதுக்காக அவர் சொல்லி கடைசியில் அவர் வந்து இடித்து ஒரு இதுவாகிறத நம்மளே கட்டினதை நம்மளே இடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் சைகை காட்டினா போதும்னு சொல்லிட்டு ஈஸ்வரர்கிட்ட சொல்கிறாங்க. சரி நான் போய் கேட்குறேன், நான் சம்மதம் தெரிவித்தாருன்னா உனக்கு வந்து சைகை காட்டுவேன், அதை வச்சு நீ புரிஞ்சுக்கலாம். அவர் ஒத்துக்கலான்னு சொன்னால் நான் சைகை காமிக்கும் போது நீ புரிஞ்சுக்க, அதை வந்து நம்மளே இடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சனீஸ்வரனை போய் பார்க்கும்போது சனீஸ்வரன்கிட்ட கேட்குறார், இதுமாரி மண்டபம் கட்டுறம்பா, எல்லாருமே அதிலேருந்து ஒரு கலை நிகழ்ச்சி மாரி பண்ணலாம், நாட்டிய நாடகம் மாதிரி எல்லாருமே அதில் வந்து கலந்துங்க, உன்னுடைய பார்வைப்பட்டு அந்த மண்டபம் இடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் வந்து நீ எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னும் போது ஈஸ்வரன் நீங்கள் சொல்லும் போது நான் என்ன சொல்ல போகிறேன், நான் எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்கிறத நான் கட்டுப்போகிறேன்னு சொல்கிறார். சரி கட்டுப்போகிறேன், சரி என்னப்பா பண்ணுறது, எனக்காக ஒரே ஒரு வேலை மட்டும் செஞ்சால் போதும் சொல்லிட்டு சனீஸ்வரன் கேட்குறேன். சரி என்ன செய்யணும் அப்படின்னோடனே, உன்னுடைய நாட்டியத்தை நான் பார்க்கணும், அதாவது தில்லையில் ஆடினேன் இல்லையா, தில்லை நடராஜன் ஆடி காமிச்சார் இல்லைங்களா, அந்த நாட்டத்தை நான் பார்க்கணும், அதை பார்த்துட்டா எனக்கு போதும், நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறார். ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரு, அதை கேட்டுட்டு வந்து ஆடுறாரு. ஆடும்போது என்னென்னா அம்மாவுக்கு வந்து இந்த அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு கையாட்டுறது வந்து அதை அவர் ஒத்துக்கலைன்ற மாதிரி அவர் ஆடுறது வந்து அவங்களுக்கு தோணுது தூரத்துலேருந்து பார்க்கும்போது. அப்போ சனீஸ்வரன் ஒத்துக்கலை பழகுது, அதான் சிவன் ஆடிக்கிட்டு இருக்காரு, அப்போ நம்மளே இடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே இடிச்சிடுவாங்க.
இடிச்சிட்டும் போது தான் அதுக்கப்புறமேட்டுக்கு நாட்டியம் முடிஞ்சோடனே பரவாயில்லப்பா நாட்டியம் முடிஞ்சு நிற்கிறார் ஈஸ்வரன் வந்து. அப்போ சனீஸ்வரன் நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்றாரு. என்ன காரணம்னு கேட்டால், நான் வந்து இடிக்கலை, நான் எதுவும் இடின்னு சொல்லலை, அங்கே இடிக்கப்பட்டிருக்கு அந்த மண்டபமே, அதனால் நான் எதுவும் இதில் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு மொத்தம். அப்போ சனீஸ்வரன் நீதிமானாக இருந்து என்ன செய்யணுமோ அந்த வேலையை வந்து கரெக்டாக செய்வார். அப்போ அம்மாக்கிட்ட எதுவும் சொல்லலை, சைகை காட்டல, எதுவும் பண்ணல. இவர் ஆடும்போது அந்த சைகையாக நினைஞ்சிக்கிட்டு ஏதோ சனீஸ்வரன் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவே வந்து இடித்து அந்த இது பண்ணிவிடுவாங்க. அப்படி சனீஸ்வரன் வந்து எல்லாத்துக்குமே வந்து நீதிமானாக இருந்து நியாயமாக இருந்து உங்களுக்கு புரிய வச்சு பல விஷயங்களை வந்து என்னென்ன வாழ்க்கை சம்பவம் என்ன நடத்தணுமோ அத்தனையுமே நடத்தி கொடுத்து நல்லவழிப்படுத்துவார். சனீஸ்வரன் வந்து போகிறது வந்து நன்மையான விஷயங்கள் தான். அவர் வந்து போயிட்டார்னா அடுத்தது உங்களுக்கு வந்து யார் எப்படி என்னன்றது எல்லாமே தெரியப்படுத்துவார். அதான் சனீஸ்வரன் வந்து. பல கதைகள் புராண கதைகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா. அதனால் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல வந்து செய்யும் போது அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கிது. தொழிலில் தடை, திருமணத்தில் தடை, குழந்தை பாக்கிய தடை, எல்லாத்துக்குமே தடையாக இருக்குது. அந்த தடைக்கு உண்டான சுபகாரியங்கள் நடத்தணுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கழிப்பு எடுத்து அம்மாவுக்கு உண்டான ஒரு பூஜைகள் பண்ணலாம். சிறப்பு பூஜை பண்ணிங்கனாவே உங்கள் கர்மாவானது குறைய ஆரம்பிக்கும். நாளுக்கு நாள் வந்து இந்த பித்திருக்குள் தோஷம், குலதெய்வ சாபம் எல்லாத்தையுமே அம்மா வந்து இந்த இடத்துலேருந்து மாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் இந்த சக்தி பீடங்களில் 51 சக்தி பீடங்களில் வந்து முதன்மையான பீடம் சொல்லிட்டு மேல்மலையனூர் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக தான் சிவன் வந்து பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்டது. சிவன் வந்து 12 வருஷங்கள் அந்த பிரம்மகத்தி தோஷம் நீக்கிறதுக்காக பல மாவட்டங்கள் பல ஏரியாவெலாம் சுற்றிட்டு தான் கடைசியாக வந்து தான் இந்த இடத்துல வந்து சாபம் நிவர்த்தி ஆகுது. அதனால் தான் பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு திருவிழா நாட்கள்லாம் 13 நாளும் சிறப்பு மிக்க நாட்களாக இருக்கும். மயான கொள்ள உரத்துலாம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து மயான கொள்ள உரத்து எல்லா ஏரியாவிலும் நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. அம்மாவுக்கு பிடிச்சது என்னென்னா அந்த அங்காளம்மன் கோயில் இருக்கிற பூசாரிகளில் வந்து அமாவாசைக்கு ஊஞ்சல் தாளாட்டு நடத்துங்க, அதை கும்பம் கொட்டுங்க. சாப்பாடு வந்து கும்பச்சோறுன்னு சொல்லுவாங்க. அந்த கும்பம் கொட்டி அதுலேருந்து சாப்பாட்டை பிசைஞ்சு அந்த உருண்டை பிடிச்சி எல்லாருக்குமே கொடுங்க. அவங்கவுங்க என்ன கேட்டு வந்தாங்களோ அத்தனையுமே அம்மாவுடைய சக்தியானது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறாங்க. அதனால் எல்லாத்துக்குமே எல்லாமே கொடுப்பாங்க. குழந்தை இல்லையா அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துங்கிறது சுடுகாட்டை தான் காமிச்சிட்ருக்கேன். மயானம் தான் இந்த கோயிலே வந்து சுடுகாட்டு இலையிலே இருக்குன்றதை காமிச்சிட்ருக்கேன். அதனால் இன்றைக்கும் வந்து பிணம் எரிக்கிறது இங்கே எரிச்சிட்ருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசிலையும் வந்து பிணம் எரிக்கிறது வந்து நடந்துகிட்ருக்கு இந்த கோயில்களில் வந்து. அதை நான் காமிச்சிருக்கேன். இந்த ஏன்னா பவர்ஃபுல் இந்த கோயில் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த பிணம் எரிக்கிறது, தீ மிதிக்கிறது, நேர்த்திக்கடன், நிறைய விஷயங்கள். அதனால் இந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தபடியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இங்கே வந்து ஒரு கெட்ட ஒரு சக்தி எந்த சக்தியாலும் நம்மளை வந்து ஈர்த்துக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த காளி அம்மாவுக்கு வந்து நம்ம ஒரு கோரிக்கை வச்சோன்னா அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி வந்து அம்மாக்கிட்ட இருக்குது. அதனால தான் நிறைய பேர் தொடர்ந்து வந்தபடியே இருக்காங்க. மாதம் வந்தபடியே இருக்காங்க. மாலை போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. நடைபயணமாக வந்துட்டுருக்காங்க. அங்கப்பிரதட்சணை வரவங்க, அக்னி செட்டி ஏந்துறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும். 100ல் ஒரு 20 பேராவது அந்த வேஷங்கள் போட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். மயான காளி தான், இந்த மயான காளிக்கு தான் இந்த பூஜைகள் எல்லாமே பண்ணுறோம். சிறப்பு மிக்க பூஜைகள். ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினேன், சபையை கட்டு, சத்ருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் பங் லங் லங் ஓம் சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா.